அகில இந்திய அகமுடையர் மகாசபை நிறுவன தலைவர். வணக்கண்ணே. சொல்லுங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களாலே வன்முறைன்ற ஒரு கலாச்சாரத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு சில சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. மதுரை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே பல கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு வரும். பப்ளிக் பிளேஸில், பொதுமக்கள் கூடு இடங்கள்ல. அப்படி நீங்கள் அகில இந்திய அகமுடையார் மகாசபையினுடைய தலைவராக இருக்கிறதுனால அது தொடர்பான மோதல் போக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பா திருமங்கலம் பகுதியில் அங்க இருக்கிற நகர செயலாளர் அவருடைய பெண் காதல் விஷயமா கடத்தப்பட்டதன் தொடர்பா உதவி செஞ்சு அகமுடையார் இளைஞர் கொலை செய்யப்பட்டார். மணிகண்டன் ஒரு இளைஞர். அது தொடர்பா அங்க இருக்கிற லோக்கல்களை சேர்ந்தவங்க அமைச்சருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டம் நடந்து மிகப்பெரிய கேஸ் எல்லாம் ஆகி நிறைய பிரச்சனை ஓஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அட்டாக் பிரகாஷ் என்ற இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நபரை இந்த கடந்த 10 நாளைக்கு முன்னாடி எதிர்த்தரப்பா இருக்கிறவங்க கொலை செஞ்சிருக்காங்க. இப்ப திரும்பவும் அந்த குறிப்பிட்ட அகமுடையார் சங்கத்தை சேர்ந்தவங்க அமைச்சருக்கு எதிராக மிகப்பெரிய போர்க்கொடி தூக்கி மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அகமுடைய சமுதாயத்தில் பிறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயமும் ஒரு கொலை வழக்கில் வச்சு பேசுறது ஒரு தவறான ஒரு விஷயம். அது எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட 2 குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனை. அவர் ஜேடி விஜயன் அவருடைய பொண்ணை வீட்டில் பிள்ளை மாதிரி வளர்த்தவன் கடத்திட்டு போயிடுறான். அது சம்பந்தமா தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு கொலையை ஒழிய அகமுடைய சமுதாயத்துக்காக இல்ல அகமுடைய ஜாதி சங்கங்களுக்காக இந்த கொலை நடக்கல. இத ஒரு துருப்புச்சீட்டை வச்சுக்கிட்டு அமைச்சர் ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக சுயநல நோக்கத்தோட ஒரு சிலர் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அகமுடைய சங்கத்திற்கும் அகமுடைய சமுதாயங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி இது சம்பந்தமா அவர் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவங்களை சந்திச்சு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா, அவர் சொன்ன விஷயங்களை கேட்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்டயே இருந்தவங்க தான் அவரை தவறா பேசியிருக்காங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா கடந்த எலெக்ஷன்ல ஒரு சில கசப்பான நிகழ்வுகள் ஏற்பட்டதாக அவங்க சொல்றாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இல்ல அப்ப நீங்க ஒரு தனிப்பட்ட குடும்பம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கடந்து போயிட முடியுமா? குறிப்பா அங்க கொலை செய்யப்பட்டது அந்த பெண்ணை கடத்திட்டு போனவர் கிடையாது. அவருக்கு உதவி செஞ்சு ஒரு அகமுடையார் சமூகத்தை சேர்ந்து ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. பொதுவாகவே தென் மாவட்டங்கள்ல சமூக ரீதியா கொலை நடக்கிறப்ப அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வீரியமும் போராட்டம் பண்றது நியாயமான ஒண்ணு தானே? அதாவது கொலை செஞ்சது தப்பா சரியா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரணும்னு பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு முடிவுக்கும் தீர்வு கொலை ஆகாது. கொலைதான் ஒரு தீர்வு, கொலைதான் ஒரு முடிவுங்கிறது ஒரு தவறான விஷயம்தான். ஆனால் அந்த கொலையில ஒரு சிலர் சுயலாபத்துக்காக குளிராகிறது தப்புங்கிறேன் நான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கொலைக்கும் ஆர்பி உதயகுமாருக்கு எல்லளவும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ரோட்ல ஒரு சாதாரண ஒரு பையன் கடை கூட சொல்லுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கொலைய திசை திருப்புற விஷயங்கள் தவறுங்கிறேன் நான். இல்ல அவர் அந்த குறிப்பிட்ட அந்த நகரத்தினுடைய திருமங்கலம் நகரத்தினுடைய செயலாளர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். இவர் தொகுதி அமைச்சர் என்ற முறையில் அவரை காப்பாற்றக்கூடிய நிறைய வேலைகள் செய்ததாகவும் அதனால இவங்க கோபம் அடைஞ்சு போராட்டம் பண்ணதாகவும் சொல்லுங்க. இது சம்பந்தமா நாங்க சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவங்கள எங்க அகமுடைய சமுதாயத்துல சங்கங்கள் எல்லாம் போய் சந்திச்சு பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை, எங்க கிட்ட நேருக்கு நேரா தலைமைக்கு பேசி இவரை வேலையை என்ன செய்யணும்னாக்கா பதவியில நீக்குங்க அப்படி சொன்னதே இவர் தான். அப்புறம் எப்படி காப்பாத்தான் சொல்றீங்க? என் முன்னாடி உட்கார்ந்துட்டு சேஷனுக்கு பேசுறாரு, அவங்க ஜேடி விஜயனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு பேசுறாரு. இது என் கூட இருக்கக்கூடிய மதுரை பொறுப்பாளர்களுக்கும் இருந்தாங்க. அவனியாபுரத்தில் இருந்து அன்னை ஆர்மு அன்னை மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாமே இருந்தாங்க. அதே மாதிரி பிரபல மாவட்டத்தில் உள்ளவங்களும் என் கூட வந்திருந்தாங்க. முன்னாடியே பேசினாரு. நாங்க அவரை பார்த்துட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடி செய்தியில ஜேடி விஜயனை பொறுப்புல நீக்கியாச்சு அப்படின்னு வந்துருச்சேன். இல்ல எப்படி ஆர்பி உதயகுமார் சப்போர்ட் பண்ணா நீங்க பேசுறீங்க? இல்ல 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 இப்ப இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு தொடர்ந்து தலைமறைவா இருந்ததாகவும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு பல நாட்கள் அவர் கைது செய்யப்படாம தலைமறைவா இருந்ததாகவும் அவங்க குற்றம். இது மாதிரி தமிழ்நாட்டுல இல்ல இன்னொரு எத்தனையோ பேரு கொலை பண்ணிவிட்டு மாச கணக்கா வருஷ கணக்கா தலைமறைவா இருக்கானே. இது யாருடைய பிரச்சனைக்கு? காவல்துறையும் அவங்களுடைய பிரச்சனைங்க. இல்ல இந்த தலைமறைவுக்கு அமைச்சர் சப்போர்ட் பண்றாரு.
அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. அதே இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க தொடர் போராட்டம் நடத்தி அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் பதவி நீக்கம் செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, நாங்க மறுநாளே நாங்க போறோம், உட்காந்து பேசுறோம், கொலை என்ன காரணத்துக்கு நடந்துச்சுங்கிறத பாக்குறோம். அவரு அந்த கொலைக்கான காரணமானவரை என்னென்னலாம் கொலை செய்யப்பட்டவன்ட்ட போன்ல பேசாங்கிறத ஒரு சிடி போட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு நாங்க கொடுக்குறோம். அதே சிடியை அவர் அமைச்சர்கிட்ட நாங்க கொடுக்குறோம். கொடுத்த பின்னாடியே நடக்குது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்க உடனே என்ன ஏதுன்னு போய் சம்பந்தப்பட்ட இடத்துல விசாரிக்காம உடனே தெருவில் ஆர்ப்பாட்டம் பண்ண அது சமுதாய பிரச்சனையா இல்ல தனிப்பட்ட 2 குடும்பங்களுடைய பிரச்சனையா? இல்ல அகமுடையார் இளைஞர் என்ற ஒரு இதுலனால அவங்க வந்து உங்க வீட்டுல புள்ள மாதிரி வளர்க்குற ஒருத்தன் உங்க தங்கச்சியோ உங்க அக்காவையோ வீட்டுல கூட்டிட்டு போய் என்ன செய்வீங்க? நீங்க கொலை நியாயப்படுத்துறீங்களா? நீங்க கொலைங்கிறது நான் தான் சொல்லிட்டேன், ஆரம்பத்தே சொல்லிட்டேன், நான் எதற்கும் கொலை தீர்வாகாது. ஆனா இந்த கொலைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வண்ணாந்துறையில உள்பவர காணாம போனா கூட ஆர்பி உதயகுமார் தான் காரணம் சொல்ற விஷயம் தப்பு இல்லையா? அது இல்ல, இயல்பாவே அந்த சந்தேகம் வர்றது உண்மைதான். அதாவது அவருக்கு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர், அந்த கட்சியினுடைய நகர செயலாளர் இருக்கிறவருடைய பொண்ணு தான் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. அது பல நாட்கள் வந்து தொடர்ந்து அவரை தேடிட்டு இருக்காங்க, கைது செய்யாம இழுத்தடிக்கிறாங்க. சோ அதை பாக்குறப்ப அமைச்சர் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணிருக்கான்றதான சந்தேகப்பட இல்லையே. நான் எஸ்பி கிட்ட நேரடியா பேசியிருக்கேன், அவங்க சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு நேரடியாக போயிருக்கேன். நான் அவங்க தேடிட்டு தான் இருக்கீங்கிறாங்க. அதாவது இது ஒரு கேஸ் கிடையாது, தமிழ்நாட்டில் எத்தனை கேஸ் இன்னைக்கு வரைக்கும் கொலை செஞ்சவன கண்டுபிடிக்கப்படாத கேஸ்கள் பெண்டிங்ல இருந்து தான் இருக்கு. இதுக்கு என்ன செய்யணும்னா உடனே எதுக்கு எடுத்தாலும் ஆர்பி உதயகுமார் தான் காரணம், அவர் தான் காரணம், அவர் தான் சொல்ல முடியுமா? அப்ப இத்தனை நாள் வந்து தலைமறைவா கை செய்யப்படாம இருக்கிறதுக்கு காரணம் அவர் இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அடியோட மறுக்க நிச்சயம் இருக்காது. ஏன்னா ஆர்பி உதயகுமார் அவரை வந்து நான் ரொம்ப காலம் சந்திச்சதில்லை, இந்த கொலை வழக்குக்கு பின்னாடி அவரை சந்திக்கிறேன். உண்மையிலேங்க அவர் என்னைய வெளியில பாக்குறவங்க என்ன சொல்லிட்டு போட்டோம், தெய்வ சிந்தனை உள்ளவருங்க. அவர் அலுவலகத்துக்கும் போயிருக்கேன், நான் அங்க செக்ரட்டரியேட்டுக்கும் போயிருக்கேன், நான் எல்லா இடத்துலயும் பார்த்தேன்னாக்க தெய்வ சிந்தனையோட இருக்கக்கூடிய மனுஷன் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி கொலைகளுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாருங்க. இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வழக்கு ஏன் வந்து இப்போ இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, நிறைய வழக்குகள் நீங்க சொல்லியிருக்கீங்க, தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது, கொலையாளிகள் தொடர்ந்து தலைமறைவா இருக்காங்க, இது போன்ற நடக்குது. ஆனா இதுக்கு நீண்ட நாட்களாவே அவரை தேடிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதனாலதான் போராட்டம் நடத்தினாங்கன்னு சொல்றாங்க. மத்த வழக்கை இதையும் வந்து கம்பேர் சரியா? அது காவல்துறை டப்பையில கேட்கணும், காவல்துறை கேட்கணும். அந்த தொகுதி அமைச்சர் என்ற முறையில் அவரும் அந்த தொகுதியில் நடக்கிற பிரச்சனைக்கு பொறுப்பு தானே. அவர் எப்படி அவர் போய் தடுவாரா? இல்ல, அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள் அது தொடர்பான துரித நடவடிக்கை மேற்கொள்றது அமைச்சரோட பொறுப்பு தானே அந்த பகுதியில். எங்க கிட்ட அவர் சொல்லிட்டாரு, நாங்க காவல்துறை சொல்ல எங்க முன்னாடி தான் காவல்துறை பேசினாரு, எஸ்பிட்டையும் பேசினாரு, அன்றைய சூழ்நிலையில போலீஸ்டையும் பேசினாரு. அதுக்கு மேல இறைவன் ஒருத்தர் இருக்கான், மருது மாட்டியர் நாங்க தெய்வமா நம்புறோம், அவங்களுக்கு தான் வெளிச்சோம். எங்களுடைய மனசாட்சிக்கு பொதுவா ஆர்பி உதயகுமார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. இன்னொரு எத்தனை முறை எப்படி கேட்டாலுமே அதான் பதில். இன்னொரு விஷயமும், அந்த அகமுடையார் அமைப்பை சார்ந்தவங்க தொடர்ந்து அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தொகுதிக்குள்ள கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு வந்து அகமுடையார் அங்க இருக்கிறதாகவும், அவங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் பிரதிநிதித்துவம் கொடுக்கல, ஆரம்பத்தில இருந்தே எங்களுக்கு எதிரான மனநிலையில ஒரு செயல்பட்டு இருக்காரு கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வந்து அகமுடைய சமுதாயத்தை ஒழுங்கா கவனிக்கல, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு சொல்றாங்களா? அரசியலையும் கொடுக்கல, வேலை வாய்ப்புலையும் கொடுக்கல, எதுலயுமே கொடுக்கல, எங்களை புறக்கணிக்கிறாங்க, எங்களை அழிக்கக்கூடிய செயல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் கூட பாத்தீங்கன்னாக்க வெற்றிவேல் சொல்லிட்டு ஒரு அகமுடைய இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அம்மா பேரவையில் பாத்தீங்கன்னாக்க மாநில துணை செயலாளராக போட்டிருக்காங்க. சமீபத்திலோட அவருக்கு பாத்தீங்கன்னாக்க வேளாண்மை விற்பனைக்குள்ள டைரக்டராக பொறுப்பு போட்டிருக்காங்க. இவ்வளவையே கவுன்சிலர் மொத்தம் பார்த்தீங்கன்னா தொகுதியில் 30 கவுன்சிலர், கிட்டத்தட்ட 14 கவுன்சிலர் அகமுடையார். அதிமுக இவரான கொடுத்திருக்காரு, ஆர்பி உதயகுமார் கொடுத்திருக்காரு. இவ்வளவு ஏன் அந்த சேர்மன் இருக்காரு, ஒன்றிய சேர்மன் இருக்காங்க இல்லையா, அவர் பேர் பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் சொல்லிட்டு கள்ளிக்குடி ஒன்றிய சேர்மன். நீங்க சொல்றீங்கல்ல கள்ளிக்குடியில இருந்து அந்த பிரச்சனைலாம் வருதுன்ட்டு, கள்ளிக்குடி ஒன்றிய சேர்மனே மகாலிங்கம் பார்த்தா அகமுடையார் தான். துணை சேர்மன் பார்த்தீங்கன்னாக்க அவரும் பார்த்தீங்கன்னா கண்ணன் ஒருத்தர், அவர் அகமுடையார் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சிங்கராஜ் பாண்டியன் சொல்லிட்டு ஐடி விங்ல மாவட்ட செயலாளர், அவரும் அகமுடையார் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் கூட அவர்கிட்ட கன்மேனா இருக்கிறதுல இருந்து பிஏல இருந்து எல்லாருமே அகமுடையரா இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் வந்து அகமுடையர் வந்து விரோதமா இருக்காரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு விஷயத்தையும் நீங்க, அதாவது முட்டாப்பை கூட இந்த வார்த்தையை பேச மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வந்து
இன்னைக்கு அங்கே எம்எல்ஏ வந்து ஜெயிச்சதை பார்த்தாக்க அங்கே உள்ள அகமுடையருடைய ஓட்டுகளையும் பிற சமுதாய ஓட்டுகளும் பெருவாதி அகமுடையர் ஓட்டு வளர்ச்சி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் அகமுடையருக்கு எதிரான செயல்களை செய்வாரா? கொஞ்சமாவது அறிவுள்ள அந்த அகமுடையர்கள் சிந்திக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா திருப்பி அவர் அங்கேயே நிக்க போறாரு. அப்படிங்கும்போது அகமுடையருக்கு எதிரான வேலை அவர் எப்படி செய்வாரு? இல்ல இப்ப நான் வந்து கேள்வியில அதுவும் பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு குறிப்பிட்ட சங்கம் ஆரம்பிச்ச பின்னாடி இந்த மாதிரி வார்த்தைகள் வருதே ஒழிய அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வரலையே. ஒரு வருஷமா தானே. அதுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தாங்க? மெட்ராஸ் இருந்தாங்களா? இல்ல வெளிநாடு போயிட்டாங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த போராட்டங்கள் ஏன் வரல? புதுசா பாத்தீங்கன்னாக்க அங்கே யாரோ ஒருத்தர் தன்னுடைய சுயலாபத்துக்காக எம்எல்ஏ நிக்க போறாரு அப்படிங்கிறதுக்காக அவரை குறை சொல்லிட்டு இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னாக்க ஜெயிக்கணுமா வெற்றியின் தோல்வியும் வேணுக்கு அழகு. நேரம் நின்று நான் என்ன செய்ய போறேன், இந்த தொகுதி மக்களுக்கு நான் என்ன செய்வேங்கிறத பேசி அவங்க வெற்றிக்கு வந்தாங்கன்னா சந்தோஷம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மேல ஏறி உட்காந்துட்டு அவர் மேல சாணி அடிச்சுக்கிட்டு, அது பொதுவா எல்லா அகமுடையர்களுக்குமே தெரியும், முட்டாள்கள் கிடையாது. அது நீங்க புரிஞ்சுங்க. இல்ல நீங்க குறிப்பா ஒரு விஷயத்தை இதுல பதிவு செஞ்சீங்க. கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்ட அகமுடையார் இருக்காங்க. பெரும்பான்மை அகமுடையார் வந்து ஆர்.பி. உதயகுமாருக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க ஏன் வாக்களிச்சிருக்காங்க? அவர் அகமுடையாருக்கு நல்லா செஞ்சிருக்காரு. இல்ல அது ஓகே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பெருசா தெரியாத அளவு ஒரு சின்ன சின்ன பதவிகளை கொடுத்துட்டு நாங்கள் அகமுடையாருக்கு அங்கீகாரம் கொடுத்தோம்னு சொல்றாங்க. குறிப்பா நீங்க கள்ளிக்குடி ஒன்றியத்தை மட்டும் சொல்றீங்க. அந்த கள்ளிக்குடி ஒன்றியத்துல பரவலா இருக்கிறது அகமுடையார் ஃபுல்லா இருக்காங்க. இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 70,000 வாக்குக்கு மேல இருக்கவங்களுக்கு அகமுடையாருக்கு தானே நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கணும். மற்றவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 70,000 பேர் அகமுடையார்னா மிச்சம் இருக்கக்கூடியது 50,000 பேர் உங்க நாயக்கர் இருக்காங்க, 50,000 பேர் எஸ்சி சமுதாய மக்கள் இருக்காங்க, ஒரு 40,000 பேர் பார்த்தீங்கன்னா கல்ல சமுதாயத்தில் உள்ளவங்க இருக்காங்க. எல்லாத்தையும் அவர் அகமுடையருக்கு கொடுக்க முடியுமா? எல்லாரும் ஓட்டு போட வந்திருக்காரு. தனிப்பட்ட அகமுடையர் மட்டும் ஓட்டு போட்டு வந்தாங்களா? இல்ல. அப்ப ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு ஜாதிக்கு செஞ்சுட்டு இருந்தாருனாக்கா அவர் ஜாதி முத்திரை ஊத்த மாட்டாங்களா? அகமுடையருக்கு செஞ்சே அகமுடையருக்கு செய்யலைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிற சூழ்நிலையில மற்ற ஜாதிகள் கொடுக்கணும்ல அவரு. இல்ல குறிப்பா ரஜினிகாந்த் அகமுடையார் தடமாடுறாரா? ஏற்கனவே வந்து திராவிட கட்சியர்ல எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கல, மற்ற 2 சமூகங்களும் எங்களோட உரிமைகளை தட்டி பறிக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பேட்டி கொடுத்துருக்கீங்க. சோ அதை உணர்றீங்களா இப்போ வந்து சரியான முறையில? அதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து உள்ள டீப்பா உட்காந்து பார்த்தோன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க அந்த பழைய பேட்டியில பாத்தீங்கன்னாக்கா மறவரும் கல்லரும் அகமுடையருக்கு எதிராக இந்த திராவிட கட்சியில சேவலா பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தேன். ஆனா உண்மையை உள்ளக்க போய் பார்த்தோம்னாக்க உண்மையை உறக்க சொல்லணும்னு அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வார்த்தையை. அந்த கல்லர் மறவர் மட்டும் இல்ல, எந்த ஜாதிக்காரவங்களா இருந்தாலும் அவங்க ஜாதியில உள்ளவங்களும் அவங்க சொந்தக்காரன் தூக்கி விடத்தான் நினைப்பாங்க. அப்படித்தான் இங்க கல்லரும் மறவரும் அவங்க சார்ந்த அந்த கட்சியில தூக்கி விட்டுருக்காங்க ஒழிய மற்றபடி அகமுடையரை ஒதுக்கணும் வெறுக்கணுங்கிறத நினைப்பு இல்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கல்லரும் மறவரும் அவங்க ஜாதியை தூக்கி நிறுத்தின மாதிரி அந்த திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏன் தூக்கி நிறுத்தல? தப்பு யார் மேல இருக்கு தெரியுமா? அந்த திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய அகமுடைய சாதியை சேர்ந்த தலைவர்கள் அகமுடைய ஜாதி சொல்றதுக்கே பயப்படுறான். இதுதான் தப்பு. இதே கல்லரும் மறவரோ இல்ல பிற ஜாதிக்காரங்களோ அந்த கட்சியில் இருந்தாலுமே தன் ஜாதியை தூக்கி நிறுத்தின ஆசைப்படுறாங்க. அப்ப தப்பு எங்க இருக்குனாக்க எங்க ஜாதியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர் மேல இருக்க ஒழிய ஒட்டுமொத்தமா பிற ஜாதியை தப்பு சொல்றதுங்கிறது அது கையாளாகத்தனம் அப்படிங்கிறத இன்னைக்கு என்னுடைய இளைஞர்களை சொல்றேன் நான். எனவே அரசியல்ல வெறுமன ஜாதி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்க்காம நம்ம சாதிக்கு இவர் நின்றா இந்த ஜாதியை சேர்ந்தவர் நல்லது செய்வாரான்னு பார்த்து என்ன செய்யுங்கன்னாக்க வரக்கூடிய எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க. நம்ம ஜாதிக்காரன் தான் நிக்கிறான்னு நினைச்சிட்டு கண்ணு மூடிட்டு ஓட்டு போடாதீங்க. நிறைய பேர் சுயநலவாதியா இருக்காங்க. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும். இந்த ராமநாதபுரத்துலையும் பிஜேபியில அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்த பெரிய ஆட்களா இருக்காங்க. ஆனா ரஜினிகாந்த் அகமுடையார் அப்படின்னு கூட நின்றான்னாக்க ஐயோ இவர் ஜாதிக்காரரு, ஜாதி சங்கத்தை வச்சிருக்காருன்னு ஒதுங்கி போறான். இதே மாதிரி தான் திமுக இருக்கு, இதே மாதிரி அதிமுக இருக்கு. இந்த போக்கு மறவர் சமுதாயத்திலே கல்லர் சமுதாயத்திலேயோ ஏன் முத்திரை சமுதாயத்திலே நாடா சமுதாயத்திலே எஸ்சி சமுதாயத்திலே எந்த சமுதாயத்தில் இல்லைங்க. அகமுடைய சமுதாயத்தில் மட்டும்தான். அந்த அகமுடைய சமுதாயத்தில் உள்ள அந்த அரசியல் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அகமுடின்னு சொன்னாலே அப்படியே பேசுறதுக்கே பயப்படுறாங்க. அப்ப தப்பு எங்க இருக்கு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த குரு பூஜைக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூப்பிடுறதுக்கு நாங்க அரசியல் தலைவரை கூப்பிட போகணுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா அக்டோபர் 24 பாத்தீங்கன்னாக்கா மாமன்னர் மருதுபாண்டியருக்கு அரசு விழா திருப்பத்தூர்ல. இன்னைக்கு வரைக்கும் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்களே அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார்,
அவர் என்னைக்கு அமைச்சராக இருந்தாரோ நாங்க கூட்டிட்டு வந்தது துணை முதலமைச்சரை கூட்டு வருவோம். இன்னைக்கு வரைக்குங்க அந்த அரசு விழாவில் கலந்துருக்காரு. எங்களை சிஎம் கூட்டிட்டு போய் அரசு விழாவுக்கு வாங்க பயங்க அப்படின்ட்டு இருக்க மந்தியில பார்த்து கூப்பிட்டதே அவரோட போய் தான் பத்தி கொடுத்துருக்கோம். நாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்கா திசை மாறிங்கிற விஷயத்த நான் எப்படி ஏத்துக்கிறதுனாக்கா, திசை மாறல, உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். இது அகமுடைய சமுதாயமும் புரிஞ்சுக்கிறோம். இல்ல நேரடியா ஒரு கேள்வி வர சொல்லுங்க. ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி கூட சொல்லுங்க. தொடர்ந்து வந்து நீங்க பல பதிவுகள்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றீங்க. நாங்க முக்குலத்தோர் கான்செப்ட் தான் பெரும்பான்மை இளைஞர்கள் சொல்லிட்டு வராங்க. அதுல நீங்க உங்களுக்கு முரண்பட்டு நிக்கிறீங்க. குறிப்பா நீங்க 2 பிரிவுகள் மற்ற பிரிவை சேர்ந்தவங்க தானே அகமுடையாருக்கு உதவி செய்யறாங்க. நீங்க மூச்சுக்கு முன் ஒரு தடவை ஆர்பி உதவிக்குமார் மற்ற பிரிவை சேர்ந்தவர் தானே, சரியான முறையில் தானே போயிட்டு இருக்கு. அந்த ஒற்றுமை தேவை தானே. அதாவது திருப்பி நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப அகமுடையாருக்கு மட்டுமே அவர் செய்யல, எல்லா ஜாதிக்காரரும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணேன் நான். ஏன்னா அவர் ஆர்பி உதயகுமாரை ஏன் தனிப்பட்ட ஒரு மறவர்னு பாக்குறீங்க? அவர் அமைச்சரா இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஒன்னும் இல்ல, ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னாக்க அவங்க பார்த்தீங்கன்னா வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு ஹோட்டல் வைக்கல ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. போய் பேசணும். அப்பவே அங்களுக்குள்ள என்ன செய்யணும், அந்த பிரச்சனை முடிச்சு கொடுத்தாரு. அப்ப உடனே அவர் வன்னியர் சப்போர்ட் பண்ணான்னு பேச முடியுமா? அந்த இடத்துல அவர் என்ன செய்யணும், அமைச்சர் நடந்துட்டாரு, ஜாதி பார்க்கல. ஆனா தனக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த ஜாதி மக்களுக்கு அவர் உதவியா இருக்குன்னு நினைக்கிறார். இல்ல இப்ப வந்து குறிப்பிட்ட மருதுசேனை அமைப்பு சேர்ந்த அந்த தலைவர்கள்லாம் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய அந்த கள நிலவரங்களை பாக்குறப்ப நிறைய அகமுடையார் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் அவர் பின்னாடி இருக்காங்க. சோ ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்க சொல்றீங்க இருக்காங்க நிறைய இடங்கள்ல கூட்டம் நடக்குது, போராட்டம் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. சோ அப்ப அவர் பண்றது தவறாத அவர் கூட போக மாட்டாங்கல்ல. அப்ப நீங்க முரண்படுறீங்களா அந்த கருத்துல? இப்ப நீங்க சொல்றதுக்கு ஒரு டைம் இல்ல, ஆனா ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஐயா டம்ளர் தாங்கன்னு கேட்டிருக்கான். உடனே வெறும் டம்ளர் கொடுத்துருக்காரு. மறுநாள் டம்ளருக்கு பக்கத்துல ஒரு சின்ன குட்டி டம்ளர் சேர்த்து கொடுத்துருக்கான். இது என்னையான்னு கேட்டதுக்கு டம்ளர் குட்டி போட்டுருக்குன்னு இருக்கான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டான். 2ஆவது நாள் குடம் கேட்டிருக்கான், குடத்தையும் கொடுத்துருக்காரு. திருப்பி பக்கத்துல இருக்காருன்னு சின்ன குட்டி குடத்தையும் கொடுத்து இது என்னன்னு கேட்டாங்க, குடம் குட்டி போட்டு இருக்காரு. இவன் பேராசையில் அதையும் வாங்கி வச்சுக்கிட்டான். 3ஆவது நாள் வந்து என் மனைவி கல்யாணத்துக்கு போகணும், உங்க பொண்டாட்டி கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த வைர அட்டியை கொடுங்க, நாளைக்கு கொண்டு வந்து வந்துட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா இவர் வைர அட்டியை குட்டி போட்டு கொடுத்துருக்காரு. வாங்கிட்டு பண்ணுவேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வரல. என்னடான்னு கூப்பிட்டு கேட்டா பிரசவத்தில் வைர அட்டியை செத்து போச்சுன்னு இருக்கான். புரியுதா? அதாவது உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறான்னாக்கா பின்னாடி பெருசா என்னமோ ஆட்டைய படன போறான்னு அர்த்தம். இது புரியாம நிறைய பேர் என்ன செய்யறாங்க, எதுக்காக காசு கொடுக்கணும்? சமுதாயத்துக்கு வர்றீங்க, அந்த பசங்களுக்கு இளைஞர்களுக்கு பசினவரவனுக்கு மீனை கொடுத்து பிச்சைக்காரனாக்காதீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுங்க, ஆனா முதலாளி ஆக்குங்க. அதுதான் ஒரு சங்கத்துடைய வேலை. அதை விட்டுட்டு தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்கு என்ன செய்யக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் அடுத்த ஆளை குறை சொல்லி அடுத்த ஆளை குறை சொல்லி அடுத்த ஆளை குறை சொல்லி முன்னுக்கு வர அவசியம் இல்லை. என்னைக்கு அடுத்த ஆளை குறை சொல்றோமோ அன்னைக்கு நம்ம பின்னுக்கு போயிட்டு அர்த்தம். இப்ப நீங்க சொன்ன அகமுடையார் எழுச்சி அரசியல் தான் அவர் பண்றாரு. எல்லா இடங்கள்லயும் அகமுடையாருக்கான விஷயங்கள்ல தொடர்ந்து களத்துல. அதையே அவர் அகமுடையார் பேருக்கு பின்னாடி போட்டு செய்ய மாட்டேங்கிறாரு. தேவர் என்ற பட்டம் தானே. எப்படி அகமுடையாருக்கு இந்த தேவர் பட்டம் இருக்கு, கல்லருக்கு இருக்கு, மரவருக்கு இருக்கு. இப்ப தேவருக்கு ஜாதி வாரியா அவர் கணக்கெடுப்பு வைக்கிறீங்க. இந்த ஜாதி வாரியா கணக்கெடுப்புல தேவர்னு போட்டீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? தேவர்னு போட்டீங்கன்னாக்கா தேவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேவர் தேவர் சொன்னாக்க, இதே அகமுடையார் சமுதாயத்தில் முதலியார் பட்டம் போட்டவங்க இருக்காங்க, சேரை பட்டம் போட்டவங்க இருக்காங்க, உடையார் பட்டம் போட்டவங்க இருக்காங்க, துளுவலார் பட்டம் போட்டவங்க இருக்காங்க. இவங்களை எப்படி போடுவாங்க? அப்ப ஜாதி என்ன செய்யப்படுது? காணாம போகுதா? ஜாதி வரைய கணக்கெடுத்தோம்னா அகமுடைய எத்தனை பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் இருக்காங்கிறத எப்படி நம்ம சொல்ல முடியும்? இல்லண்ணே களத்துல தேவர்னு சொன்னோம்னாக்க அப்ப என்ன செய்யணும்னாக்கா 3 ஜாதி மட்டும்தான் தெரியும். அது பார்த்தா தென் மாவட்டத்தில் உள்ள மட்டும் அந்த தேவர் அப்படிங்கிற விஷயமே தெரியும். அதான் தென் மாவட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு பட்டத்தை பயன்படுத்துறா, தவறு இல்லையா? வட மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு வட மாவட்டத்தில் அகமுடியன்னு வர்றீங்கல்ல, நீங்க சொல்ற திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் முக்கிலங்கிறீங்க, திடீர்னு பார்த்தா எல்லா ஜாதிங்கிறீங்க. ஒரு நிலைப்பாடுன்னு ஒண்ணு வேணும்ல, ஒரு ஸ்திரத்தன்மைன்னு ஒண்ணு வேணும்ல, ஒரு ஸ்டேபிள் மைண்டட் வேணும் இல்லையா? அதை விட்டுட்டு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசக்கூடாதுல்ல. நேரத்துக்கு ஒரு பேச்சு பேச அரசியல்வாதி பேசலாம். ஜாதி சங்கத்தில் உள்ள நேரத்துக்கு ஒரு பேச முடியாது. இல்ல நிறைய நீங்க அன்னைக்கும் கேட்டீங்க, இன்னைக்கு கேட்டீங்க, ரஜினிகாந்த் அகமுடையாரா தான் பேசுனேன் ஒழிய என்ன செய்யல, நான் என்னுடைய படத்தை போட்டு பேசல,
இல்ல முக்களுங்கிற விஷயத்தை இல்ல இதுல கடந்து போறேன் நானே. நிறைய பெரியவர்கள் எல்லாம் தேவர் அகமுடையார் சமூகத்தினுடைய முன்னோர்கள் எல்லாம் தேவர் என்ற பட்டம் போட்டு இன்னைக்கு நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, நம்ம சொல்லலாம். இதுல கடந்து போறேன். குறிப்பா நீங்க வந்து அகமுடையார் சமூகத்துக்கான ஒரு இயக்கமா இருந்து ஒரு அகமுடையார் சமூக இயக்க தலைவரே இவ்வளவு குறைகள் அவரோட பண்ற தவறுகளை சுட்டி காட்டுறது சரியான அணுகுமுறையா? யாருடைய தவிர அந்த குறிப்பிட்ட அகமுடையார் சமூக அமைப்பை சேர்ந்த இல்லையா? அகமுடையார் சமுதாய அமைப்பு நாங்க குறை சொல்லவே மாட்டோமே. நாங்க ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அகமுடைய சங்கங்களையும் ஒருங்கிணைச்சு தமிழக முதலமைச்சர் போய் பார்க்குறோம், பார்த்து சிவகங்கையில செலவைக்கிற விஷயமா பேசுறோம். அவங்களும் அமைச்சர்களை பார்த்து வர வச்சு எங்க முன்னாடி பேசுறாங்க. அந்த அனைத்து அகமுடைய சங்க கூட்டத்துக்கு நாங்க கூப்பிட்டோமே, நீ அகமுடைய சங்கம்னா வாங்கன்ட்டு அன்னை ஸ்ரீபதி அகமுடையார் அவருடைய தலைமையில ராமச்சந்திரன் மாமா இருந்தாரு, நிறைய பேர், தம்பி அவர் சுகுமார் இருந்தாங்க. எல்லாம் தமிழ்நாட்டில் கூட அனைத்து அகமுடைய சங்கங்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்துக்கு அவர் வரலையே, அப்புறம் நாங்க எப்படி அவர் அகமுடைய சொல்ல முடியும்? இல்ல